இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் வெண்பாவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒரு குழந்தையை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்துவீங்க, தொடர்ந்து கடத்தல் அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஸ்டோரி லைனை தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே வெண்பாவை கடத்தி இப்போ தான் ஒரு வழி அவங்க மீண்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே, ஒரு 2 நாள் ஏற்காடு போயிட்டு சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் வெண்பாவை கடத்துகிற மாதிரியான ஸ்டோரி லைன் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா 4 பேர் ஒரு ட்ரிப்பு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி பல பிரச்சனைகளில் இவங்க சம்பாதிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பக்கம் விஜய் மலி 2 பேருமே மலைப்பகுதியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால அந்த நைட்டை கீழே இறங்கி வர முடியாது அப்படிங்கிறதால ஒரு பெரியவங்க வீட்டில் தங்கிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நாகு வெண்பா 2 பேரும் தான் அவங்க ரூமில் தங்கி இருக்கிறாங்க. நாகு தான் அந்த குழந்தைய நல்லா கவனிச்சிக்கணும். இருந்தாலுமே நாகு தேவையில்லாமல் வெண்பாவை இந்த கவின் கிட்ட சிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வெண்பா கடத்தப்பட்டதுக்கு முழுக்க முழுக்க இந்த நாகு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே சொல்லுவேன். எனக்கு கவினை பற்றின விஷயங்களை வெண்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று விஜய் மல்லிக்கு சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். தேவையில்லாமல் இவங்களே அந்த கவினை தேடி போகிறாங்க. அதனால் அவங்க கண்ணில் சிக்கி இப்போ வெண்பாவை கடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாகு காஃபி கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மயக்க மருந்து கொடுத்து அந்த காஃபியுமே கொடுத்துட்றாங்க. இப்போ நாகு மயங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பாவையுமே கடத்திடுறாங்க. அந்த டைமில் சிசிடிவி ஃபுட்டேஜுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேருமே வந்து பார்க்கவுமே இப்போ நாகு மட்டும் மயக்கத்தில் இருக்கிறாங்க. வெண்பாவை காணும் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற மேனேஜர் கிட்டலாம் கேட்டு சத்தம் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ சிசிடிவியுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப விஜய் ரொம்பவே டென்ஷனாக தான் செய்கிறாங்க. அது எப்படிங்க ஒரு தவறு நடக்கிறப்ப மட்டும் அந்த சிசிடிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலிட் பாயிண்ட்டை தான் இப்போ விஜய் கொஸ்டினாவுமே வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பாவை எப்படி மீட்க போகிறாங்க? நிச்சயமாக தீபிகாவோட உதவியை விஜய் மல்லி 2 பேருமே நாட போகிறாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.